Hello parents and students, I'm Rebecca Suresh from Wonder Pauline YouTube channel. இன்னைக்கு நம்ம MBBS கைடன்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் வந்து சில அப்டேட் எல்லாம் விட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் MCC கவுன்சிலிங்ல ரவுண்ட் 1க்குரிய சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் என்னைக்கு வந்து லாஸ்ட் டேட் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த டைம் எல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. ஸோ அதெல்லாம் என்னன்றத இந்த லைவ் செஷன்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாடுல இப்ப அவங்க கொடுத்துருக்க அப்டேட் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு கவுன்சிலிங் ஆஃப்லைன்ல சில பேருக்கு நடக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் அவங்க என்ன ப்ரிப்பேரா போகணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் MCC எப்போ வந்து அவங்களுடைய கவுன்சிலிங் ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கை ஷட் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கை அவங்க நாளையோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் டைம் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும், அதனால நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இந்த லைவ் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க, அப்போ மற்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிரயோஜனமா இருக்கும். நம்ம ஒண்டர் பாலின் யூடியூப் சேனல்ல 1-to-1 கவுன்சிலிங் இருக்கு. உங்களுக்கு 1-to-1 கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங்ல ஹெல்ப் வேணும், அதாவது காலேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல ஹெல்ப் வேணும். அதுக்கப்புறம் காலேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல நிறைய வந்து ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் அண்ட் டீம்டு ரெண்டுமே நான் கையில வச்சிருக்கேன். எப்படி செலக்ஷன் பண்றது, அது எப்படி அப்ளை பண்றது, டீம்டு காலேஜஸ்க்கு எப்படி அப்ளை பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு ஹெல்ப் வேணும். MBBS கவுன்சிலிங் ஆல் இந்தியா கோட்டாலையும் ஸ்டேட் கோட்டாலையும் ஹெல்ப் வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் போடலாம். 8608245006. நிறைய மார்க் வாங்கினவங்களே தவறா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணா அவங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்காத போயிடும். ஃபோன்ல பண்ணா சரியா அது BDS நர்சிங்கா அதுக்கப்புறம் MBBS தெரியாம அதுல ஏதாவது நீங்க மாத்திட்டீங்கன்னா சரியா போகாது. இந்த மாதிரி ஒரு குளறுபடி இல்லாம தெளிவான கவுன்சிலிங் அணுகிறதுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நீங்க அணுகலாம். ஓகே, கம்யூனிட்டி ரேங்க் 20 BCM 7.5 ஆஃப்டர் ஃபைனல் லிஸ்ட், நோ சேஞ்ச் இன் ரேங்க். மோஸ்ட்லி இருக்காது. 7.5க்கு நாளைக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் ஷெடியூல் வந்திருக்கோ அவங்க எல்லாருமே நீங்க வந்து போங்க, சரியா? ரேங்க்ல வந்து மாற்றம் இருக்கக்கூடாதுன்னு நம்புறோம். ஏன்னா அந்த பிள்ளைகள் நிறைய கனவுகளோட ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ரேங்க்ல மாற்றம் இருக்கும் பட்சத்துல கஷ்டம் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா நேற்று வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட்ஸ் கிரீவியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து இன்னைக்கு காலையோட முடிஞ்சு போச்சு. ஸோ அதுல வர்ற நபர்கள் எல்லாம் எந்தெந்த கேட்டகரியிலையோ அதுல எல்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லிங்கஸ்டிக்கு, அதுக்கப்புறம் CMC, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7.5, 92.5, IRT வார்டு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இது மாதிரி எல்லாத்துலயும் வந்து அதில் நடுவில் இன்சர்ட் பண்ணிடுவாங்க. மார்க்குக்கு ஏற்ற மாதிரி இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ரேங்க் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஓகேவா? அதனாலதான் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் இது வரைக்கும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் விடாம இருக்கு. செலக்ஷன் கமிட்டி வந்து விடாம இருக்காங்க. ஃபைனல் சீட் மேட்ரிக், அதாவது ஃபைனல் ரேங்க் லிஸ்டையும் விடுவாங்க. அதே சமயம் சீட் மேட்ரிக்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் பிஃபோர் த சாய்ஸ் ஃபில்லிங். அதுக்கப்புறம் நம்ம எந்தெந்த காலேஜ்ல எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்றத பார்த்து நம்ம சீட் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம், சரியா? இதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுது, உங்களுக்கு நாலேஜ் இல்லை காலேஜை பத்தி, காலேஜ் ஃபெசிலிட்டிஸ் பத்தி, ஃபீஸ் பத்தி இதெல்லாம் தெரியாது அப்படின்னா நீங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம். இப்போ வந்து நம்ம என்னென்ன மெசேஜ் மோகேஸ்வரன் என்னவோ மேம் நம்பிச்சிருக்காரு. ஓகே, ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத மட்டும் இப்போ பார்த்துக்கலாம். ஆட் அண்ட் டம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் MBBS அண்ட் செஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் கேண்டிடேட் ஆட் அண்ட் டம் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் 7.5 உள்ள ரிசர்வேஷன் பிள்ளைகள் வந்து இன்னைக்கு வந்து புதுசாக வந்து யாரெல்லாம் ஆட் ஆயிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு முறை வந்து மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியில் UG கோர்சஸ் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய பேர் வந்து எத்தனாவது ரேங்க்ல இருக்கு, கம்யூனிட்டி ரேங்க்ல என்னத்துல வந்திருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க்ல என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு வந்து என்னன்னா நேரடி கவுன்சிலிங்க்கு எப்படி போகணும்னா அவங்க 8 மணிக்கு வர சொன்னா நீங்க 7 மணிக்கே அங்க இருக்கணும். எல்லா சர்டிபிகேட்ஸ், ஜெராக்ஸ் காப்பி 3, பணம் எவ்வளவு கொண்டு போகணும் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அத்தனையும் எடுத்துட்டு கரெக்டா போகணும். DD எடுத்துட்டு போகணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு ப்ரிப்பேர்டா போவோம். அது என்னென்னங்கிறத நீங்க தொடர்ந்து பாருங்க, நான் இப்ப சொல்லுவேன் உங்களுக்கு. ஒரு நினைவூட்டல் சொல்லலாம். அப்புறம் புதுசா வந்து நிறைய இது வந்திருக்குல்ல, ஸோ அதை வந்து பார்க்கலாம். அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாருக்கு லிஸ்ட் வந்திருக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்திருக்கு. கவர்மெண்ட் கோட்டாக்கு என்ன பண்ணிருக்காங்க, மறுபடியும் வந்து ஒரு ஆட் அண்ட் டம் த ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் MBBS BDS 2026-27 செஷன் கவர்மெண்ட் கோட்டாக்குரிய ஆட் அண்ட் டம் புதுசா ஆட் பண்ணது
கொடுத்துருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க போய் செக் பண்ணுங்க, உங்க மார்க், உங்க பேரெல்லாம் போட்டு உங்களுடைய ரேங்க்கும் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க்கும் சேமா இருக்கா இல்ல டிஃப்ரெண்ட் ஆகுதான்றதை பாருங்க. டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு முன்னாடி அத்தனை பிள்ளைகள் வந்து புதுசா ஆட் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா ஐஆர்டி வார்டு நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஐஆர்டி வார்டோடைய லிஸ்ட் வந்து விட்டுட்டாங்க. ஸோ ஈரோடு பெருந்துறையில இருக்க ஐஆர்டி காலேஜ்ல உங்களுக்கு சீட் எடுக்கணும்னா உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து பை ஆர்டர் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. உங்க மார்க் எல்லாம் கொடுக்கல, ஒன்லி உங்களுடைய சீரியல் நம்பர்ல லைனா போட்டிருக்காங்க ஆர்டர் பிரகாரம். இது வந்து மார்க் வந்து அதுலேயே வந்துடும், அவங்களுக்கே வந்துடும். எப்படினாலும் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்ல பாத்துக்கலாம். நம்ம சாரி ரேங்க் லிஸ்ட்ல ரிசல்ட்ல வந்து வித் எல்லாத்தோட தான் போடுவாங்க. எந்த காலேஜ் எவ்வளவு மார்க், ஐஆர்டி அப்படியும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஏமாற்ற முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஃபார் சிஎம்சி 20% கவர்மெண்ட் கோட்டா. சிஎம்சிக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. 20% வந்து கவர்மெண்ட் கோட்டா மூலமா தான் சீட்ஸ் வந்து ஃபில் ஆகுது. அந்த கோட்டாக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத அந்த லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஃபார் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் சிஎம்சி ஜெனரல் மெரிட் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டால அங்க வந்து சீட் ஃபில் ஆகுது. அதற்குரிய ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய பேரு நீங்க சிஎம்சி ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். இதுவுமே மார்க்கின் அடிப்படையில தான் கிடைக்குங்க சிஎம்சில. ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டானாலும் அது மார்க்கின் அடிப்படையில தான் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் லிஸ்ட் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் சிஎம்சி எம்என்டபிள்யூ கேட்டகரி ஃபார் எம்பிபிஎஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் கோட்டா அது கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா கொடுத்துருக்கோம். ப்ரொவிஷனல் லிஸ்ட் கேண்டிடேட் ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கிறிஸ்டியன் மைனாரிட்டியோடைய நீங்க சப்போஸ் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மைனாரிட்டி கோட்டால உங்களுடைய பேர் இருக்கா, கிறிஸ்டியன் மைனாரிட்டி லிஸ்ட் அமைச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து உங்க பேர் இருக்கான்றத நீங்க வந்து என்ன பண்ணுங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து காலேஜஸ் அரேஞ்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு காலேஜ் அரேஞ்ச் பண்றதுல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஆர்டர் செட் பண்றதுல, ஃபீஸ் பத்தி தெரியணும், காலேஜஸோட ஃபீஸ் பத்தி தெரியணும், அதுக்கப்புறம் வந்து காலேஜ் ஃபெசிலிட்டி பத்தி தெரியணும்னா நீங்க என்ன அணுகலாம். ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் எல்லா காலேஜ்லயுமே படிக்கிறாங்க. ஸோ நம்ம அவங்கள்ட்ட கேட்டு நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் டீடைல்ஸ். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு அது உதவியா இருக்கும் கட்டாயம். அடுத்து பாத்தீங்கன்னா லிங்கஸ்டிக் மைனாரிட்டி வரும், தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, என்ஆர்ஐக்கும் விட்டுட்டாங்க. இப்ப ரேங்க் லிஸ்ட் விடாதவங்களுக்கு யாருமே இல்ல. ஐஆர்டி வார்டு என்ஆர்ஐ இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும். என்ஆர்ஐ ரேங்க் லிஸ்ட்டும் விட்டாச்சு. ஸோ என்ஆர்ஐ கேண்டிடேட் யாராவது இருந்தீங்கன்னா நீங்களுமே வந்து உங்களோட இதை செக் பண்ணிக்கோங்க, நீங்க அந்த லிஸ்ட்ல வந்திருக்கீங்களா அப்படின்னு. அப்படி வரலன்னா என்ன அர்த்தம்னா நீங்க வந்து சரியான இதை வந்து அவங்க டைம் கொடுத்து கூட நீங்க சரியான டீடைல்ஸ் அவங்களுக்கு கொடுக்கல, அதனால இது விட்டுட்டாங்க. இந்த லிஸ்ட் வந்து இதோட சரி, இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் தர மாட்டாங்க, எக்ஸ்கியூசஸ்லாம் தர மாட்டாங்க. நேற்று வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து எக்ஸ்கியூசஸ் வந்து இனிமேல் கிடையாது. இனிமேல் நீங்க எந்த சேஞ்சஸுமே கொண்டு வர முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஃபார் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் லிங்கஸ்டிக் மைனாரிட்டி. அவங்களுக்கு லிங்கஸ்டிக் மைனாரிட்டி வந்து தெலுங்கு மைனாரிட்டி அவங்களுக்கு வந்து உண்டு. ஸோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் 30 பேஜஸ் இருக்குங்க. இவ்வளவு பேர் தெலுங்கு மைனாரிட்டி பீப்புள் வந்து காம்படேட் பண்ண போறாங்க. அது எதுலன்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால பண்ண போறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1 ஆன்லைன் மலையாளத்துக்கு கொடுத்துருக்காங்க, தெலுங்குக்கு கொடுத்துருக்காங்க, கிறிஸ்டியன் மைனாரிட்டி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு எலிஜிபிள் லிஸ்ட் வந்தாச்சு. அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டிகிரி கோர்சஸ். ஓகே, ரவுண்ட் 1 ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெட்யூல் தான் நம்மளுக்கு முக்கியமான அப்டேட். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங்லாம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா 13ஆம் தேதி 12 மணிக்கு, நாளைக்கு 12 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஆஸ் யூஷுவல் உங்களோட இதெல்லாம் டீடைல்ஸ் கொடுத்து உள்ள போயிட்டு நீங்க வந்து எதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க, கவர்மெண்ட் கோட்டாக்கா, பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டாக்கா, பிரைவேட் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கா அப்படின்றத வந்து நீங்க வந்து போடணும். அதுக்கேற்ற செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ணணும். டேட் அண்ட் டைம், க்ளோசிங் டைம் எப்போ முடியுதுன்னு பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி 5 மணிக்கு முடியுது. ஆஸ் பர் எம்சிசி கவுன்சிலிங் 17ஆம் தேதியே ரிசல்ட் வந்துடும்.
ஸோ இது முடியறது வந்து 19ஆம் தேதி. அவங்க 17ஆம் தேதி ரிசல்ட் விட்டா அவங்க ஜாயினிங் டேட் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறமே தான் இருக்கும். இவங்களும் ரிசல்ட் 2 நாள்ல விட்டுருவாங்க. ஸோ 2 காலேஜுமே நம்ம கையில இருக்கும். எந்த காலேஜ் எடுக்கிறதுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள், சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து நிறைய தடுமாற்றங்கள்லாம் இருந்துன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இந்த இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனரல் கோட்டால, அதாவது கவர்மெண்ட் கோட்டால பாத்தீங்கன்னா 001 ரோல் நம்பர் 1ல இருந்து 35,926 அப்படின்ற ரேங்க் உள்ளவங்க வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீட் மார்க் வந்து 705ல இருந்து 177, பாஸ் மார்க் வந்து 177, அந்த பிள்ளைகள் அது வரைக்கும் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டால நம்பர் 1 வந்து 693 ஒரு பிள்ளை தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. ஸோ அதுல இருந்து 26,956 அது வரைக்கும் உள்ள பிள்ளைகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கு மார்க் பாத்தீங்கன்னா 177 தான் பாஸ் மார்க். ஒரு தம்பி வந்து கேட்டிருந்தாரு, அவருடைய மார்க் வந்து 123, நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, எனக்கு பிடிஎஸ் காலேஜ்ல வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு. பிடிஎஸ் உடைய பாஸ் மார்க் என்னன்னு கமெண்ட்ல போடுங்க, நானுமே கடைசி உங்களுக்கு சொல்றேன் எவ்வளோன்னு. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 20ஆம் தேதி. ரிசல்ட் பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி நம்ம க்ளோஸ் பண்றோம். 20ஆம் தேதி மட்டும்தான் ப்ராசஸிங். 21ஆம் தேதி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். டவுன்லோடிங் த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி. நம்மளுக்கு காலேஜ் ஜாயின் பண்றதுல வந்து 22ல இருந்து 28க்குள்ள என்னைக்கு வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். 28 12 மணிக்குள்ள நம்ம ஜாயின் பண்ணிருக்கணும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து இந்த மாசமே முடிஞ்சிடுது. அடுத்த மாசம் அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங்லாம் முடிச்சிருவாங்க. செப்டம்பர்ல காலேஜ் ஆரம்பிச்சிருவாங்க. டேட் ஆஃப் ஜாயினிங் பாத்தீங்கன்னா ஃப்ரம் 23 to 28க்குள்ள நம்ம வந்து முடிச்சிடணும் டேட் ஆஃப் ஜாயினிங். ஓகே, அலாட்மெண்ட் ஆர்டர் பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி 12 மணி வரைக்கும் தான். ஆனா நம்மளுக்கு வந்து ஜாயின் பண்றது அதுக்கப்புறம் கூட 12 மணிக்குள்ள டவுன்லோட் பண்ணிட்டு அன்னைக்கு கூட 5 மணிக்குள்ள போய் காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணிடலாம். காலேஜ் ரிப்போர்ட் பண்றது ரொம்ப முக்கியம். அப்பதான் உங்களுடைய சீட்டை நீங்க தக்க வச்சுக்கிட்டதா அர்த்தம். கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் ஆன்லைன் ஃபில்லிங், சாய்ஸ் ஃபில்லிங்க்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1000 rupees, கவர்மெண்ட் கோட்டாக்கு 500 rupees. இது வந்து நான் ரீஃபண்டபிள், உங்களுக்கு திரும்ப வந்து கிடைக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் கோட்டா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு வந்து கிடையாது, டென்டலுக்கு கிடையாது. நீங்க வந்து ஒருவேளை பிரைவேட் காலேஜ் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் நீங்க வந்து 30,000 பே பண்ண வேண்டியிருக்கும். கவர்மெண்ட்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு செக்யூரிட்டி டெபாசிட்லாம் கிடையாது. எஸ்சி எஸ்டி கிறிஸ்டியன்ல வந்து ஷெட்யூல் கேஸ்ட் உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 2.5 உள்ளவங்க அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது. மேனேஜ்மெண்ட் கோட்டால பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்க 1000 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் 1 lakh வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டும் பே பண்ணணும். இதுலயுமே எஸ்சி எஸ்சி எஸ்டி பிள்ளைகள் 2.5 அவங்க இன்கம் அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து இந்த செக்யூரிட்டி டெபாசிட் தேவை கிடையாது. ப்ராஸ்பெக்டஸை நல்லா படிச்சுக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ண சொல்றாங்க. ஒரு கேண்டிடேட் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கும் அப்ளை பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் இதுக்கும் அப்ளை பண்ணலாம். நம்ம candidates can edit their choices number of times and locking before locking, but once locked they will not be allowed to edit. அதாவது நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எத்தனை முறை வேணாலும் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் உடைய டேட் மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி லாக் பண்ணா போதும். ஆனா அதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு லாக்னு கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப எடிட் பண்ண முடியாது, ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் லாக் வந்து என்னைக்கு இருக்கும் அப்படி லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 19th 5 PM வரைக்கும். சீட் மேட்ரிக்ஸ் வந்து அபிஷியல் வெப்சைட்ல இருக்கு. செலக்ஷன் கமிட்டி டஸ் நாட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் கனெக்டிவிட்டி எரர் அண்ட் ப்ரொசீஜரல் எரர். Requests for change the course of MBBS college are not from one to another not permitted. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. உங்களுடைய கிரெடிட்ல வந்து அதாவது நீங்க பேங்க்லயும் கரெக்டான அமௌண்ட் எல்லாம் வச்சுட்டு டிரான்ஸ்ஃபர் போகணும். ரிப்போர்ட்டிங் டு அலாட்மெண்ட் காலேஜ் அப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துட்டு போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் டவுன்லோட் பண்ணும்பொழுது ஒரு வேலை மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த 5 லட்சம் ரூபாய் நீங்க வந்து கட்டி தான் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். ஒருவேளை நீங்க பிரைவேட் காலேஜ்ல செல்ஃப் ஃபினான்ஸ் சீட் எடுத்திருந்தீங்க, பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டால சீட் எடுத்திருந்தீங்கன்னா 4.5 அங்கே கொடுத்துருவாங்க. ஒரு இது காலேஜ் டு காலேஜ் கொஞ்சம் வேரி ஆகும்னு வச்சுக்கோங்களேன். 4.5 லட்சம் ரூபாய் கட்டிட்டு தான் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் சீட் இருக்கு, அதுக்கு தான் வந்து 4.5 லட்சம் ரூபாய்.
பிரைவேட் யூனிவர்சிட்டியில கவர்மெண்ட் சீட்டுக்கு 5.5 லட்சம் ரூபாய். ஸோ இதெல்லாம் நீங்க கட்டும் பட்சத்துல தான் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். நீங்க வந்து என்ன பண்ண முடியும்னா அடுத்ததா காலேஜ்ல போய் ஜாயின் பண்ண முடியும். காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கும் பணம் வந்து அட்மிஷன் ப்ராசஸ்ல கேட்பாங்க. சில காலேஜ்ல ரீஅலாட்மெண்ட் போகும்போது முழுசா அப்படியே கொடுத்துருவாங்க. சில காலேஜ்ல கொஞ்சம் பிடிச்சிட்டு ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு பிடிச்சிட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சாய்ஸ் ஃபில்லிங், அட்மிஷன் அப்படி எல்லா ஒரு ஸ்டெப்ஸ்லயுமே இருக்கு. எல்லா ஸ்டெப்ஸ்லயும் உங்களால வந்து முடிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்களே அதை ஸ்மார்ட்டா டீல் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எனக்கு குழப்பமா இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி சாய்ஸ் ஃபில் பண்றது, காலேஜ் பத்தி தெரியல, ஃபீஸ் பத்தி தெரியல, அதுக்கப்புறம் வந்து எப்ப அட்மிஷன் டவுன்லோட் பண்ணிட்டு எப்ப கொடுக்கணும், எப்ப என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரியலனா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல்ல டெய்லி நாங்க எல்லா அப்டேட்ஸுமே கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த நம்பர்ல நீங்க வந்து என்னோட ஹெல்ப் வந்து எடுத்துக்கலாம். எல்லாமே அப்பாயின்மெண்ட் முறையில தான். ஏன்னா ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க கால் பண்றீங்க, அந்த மாதிரி இருந்தா என்னால பண்ண முடியாது. ஸோ அப்பாயின்மெண்ட் டைம்ல தான் உங்கள்கிட்ட நான் பேச முடியும். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ல ஹெல்ப் நானே வந்து இப்போ உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னா அந்த ஹெல்ப்பும் என்னால பண்ண முடியும். நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்க. சூப்பரான லைவ் செஷன்ல இல்ல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அண்டில் பை பை, தேங்க்யூ, குட் நைட்.